ஆன்சர் தெரிஞ்சவங்க கை ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? குழந்தைங்களா ரெடியா? நீங்க அங்கிள் கொஸ்டின் கேட்க போறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரெடியா? crocodile இருக்குல்ல, crocodile முட்டை போடுமா குட்டி போடுமா? முட்டை போடுன்னு சொல்றவங்க கை தூங்க. ரைட். crocodile வந்து முட்டை போடும். ரைட். ஓகேவா? சரி. டார்டாய்ஸ் வந்து முட்டை போடுமா குட்டி போடுமா? முட்டை. ரைட், சூப்பர். அவுல் முட்டை போடுமா குட்டி போடுமா? முட்டை போடும். சூப்பர், வெரி குட். சரி. பீகாக் வந்து முட்டை போடுமா குட்டி போடுமா? கண்டிப்பாவா? என்ன தெரியுமா? பீகாக் முட்டை போடுமா? ஷூரா தெரியுமா? பீகாக் வந்து ஒரு மேல் பேர்டு. அது எப்படி முட்டை போடும்? ஓகேவா? அது வந்து பீஹென் அப்படின்னு சொல்லுவோம். பீஹென் தான் வந்து முட்டை போடும், பீகாக் வந்து முட்டை போடும். எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம அறிவு வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகி அப்படியே நிற்கணும். ஓகேவா? ஒரு இடத்துல செட்டில் ஆகிப்போம், ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கு நமக்கு நிறையா கற்றுக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம மைண்ட் செட்டு தான் ஓகே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இது நம்ம அறிவு வளர்த்துக்க வேண்டியது இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் இது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறோம், செட்டில் ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் கேட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சின்ன கதை தான், கதைக்குள்ள போயிடலாம். ஒரு குழந்தை இரவு நேரத்தில் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது. அவங்க அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மொட்டை மாடிக்கு. அவங்க அம்மா வந்து குழந்தைய மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து நிலவை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. ரைட்டா? அவங்க அம்மா வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா நட்சத்திரங்கள், வானத்தில் வந்து நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ நட்சத்திரங்களை காமிச்சு வந்துட்டு சாப்பாடு வந்து ஊட்டுறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நட்சத்திரம்னா வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போனோம்னா போனால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நோட்டில் என்ன பண்ணி தருவாங்க மேம்? ஸ்டார் கொடுத்துருவாங்களா? ஸ்டார் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ டீச்சர்ஸ்லேயே வந்து அந்த குழந்தை வந்து ஸ்டார் வாங்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த குழந்தை என்ன மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணாலும் வந்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணி தராங்க, ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு வீட்டில் பீரோவில் விட்டுது, கட்டில் விட்டுது, சோதனை விட்டுது. ஸோ அந்த ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது அந்த குழந்தைக்கு. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு ஸ்கூல் படிப்பு முடிக்குது, காலேஜ் முடிக்குது, அப்புறம் வந்து வேலைக்கு போகுது, அப்புறம் கல்யாணம் நடக்குது, அப்புறம் வந்து குழந்தை பிறகுது. ஸோ இது மாதிரி அதோட காலம் வந்து ஒரு சராசரி நபருக்கு வந்து எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த குழந்தையோட காலம் வந்து போகுது. அந்த காலம் வந்து முடிஞ்சிருக்கு. குழந்தையோட காலம் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை கடவுள்கிட்ட போகுது. வானத்தில் கடவுள்கிட்ட வந்து அந்த குழந்தை போயிடுச்சு. ஓகேவா? கடவுள் வந்து அந்த குழந்தைகிட்ட பார்த்து கேட்குறாரு, உனக்கு சின்ன வயசில் உனக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த குழந்தை ஆமாம் கடவுளே எனக்கு வந்து ஸ்டார்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் அந்த ஸ்டார்ஸை பார்க்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ இப்போ வானத்தில் இருக்கிற, நீ வந்து கீழே குனிஞ்சு பூமியை வந்து பாரு. பூமியில் உன்னை யார் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களாம் உன் கண்ணுக்கு நட்சத்திரங்களாக தெரியுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து குனிஞ்சு பார்க்குது. அந்த குழந்தையோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ அது சில நட்சத்திரங்கள் தான் வந்து தெரியும். கடவுள் சொல்கிறாரு, இது கூட சில காலம் தான், ஒரு வாரம் உனக்கு தெரியும், ஒரு மாதம் தெரியும், அதுக்கப்புறம் காலம் செல்ல உனக்கு நட்சத்திரங்கள் தெரியாமல் போயிடும். அப்போ நான் என்ன செய்கிறேன் கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த குழந்தை. நான் வந்து இதுக்கு முன்னாடி சில பேர் வந்திருக்காங்க, பூமியில வந்து இங்கே வந்திருக்காங்க நாமத்துக்கு, நான் அவங்கள வந்து பார்க்க சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உனக்கு தெரியும் பாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவாமி விவேகானந்தர் அவர் வர்றார். ஸோ அவரை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து பூமியை பார்க்குறாரு. ஸோ பூமியில் அவ்வளோ நட்சத்திரங்கள் வந்து தெரியுது. ஏன்னா இன்னும் நம்ம அவங்கள நினைவு வச்சுருப்பாங்க. அதே போல் அடுத்தது திருவள்ளுவர் வர்றாரு. திருவள்ளுவரை வந்து பார்க்க சொல்கிறாங்க. திருவள்ளுவர் பார்க்கும்போது நிறைய நட்சத்திரங்கள் வந்து தெரியுது. ஸோ அடுத்து மதர் தெரேசா வர்றாங்க. நீங்கள் பாருங்கம்மா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இன்னும் நிறைய தெரியுது.
அப்புறம் வந்து அப்துல் கலாம் வர்றாரு. அப்துல் கலாம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்துல் கலாமுக்கு நிறையா, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சாதனைகள், இந்த மாதிரி பல இது படித்தவங்க. அப்புறம் வந்து குருஸ்லி வர்றாரு. ஸோ குருஸ்லி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இன்னும் வந்து சில ஜிம்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து குருஸ்லியோட ஃபோட்டோ வந்து இன்னும் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு நார்மல் ஆவரேஜ் பர்சனோட லைஃப்பை வந்து வாழாமல் அதுக்கும் மேல்படியாக வந்து இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட நல்ல எண்ணங்களாலையும் நல்ல செயல்களாலையும் பல சாதனைகளாலையும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய புகழ் என்றைக்குமே வந்து மறையாமல் இன்னும் இருக்குது. அவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுபோல் நீ இருக்கணும் அப்படின்னா, உனக்கும் பல நட்சத்திரங்கள் இருக்கணும் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி சாதனைகளை வந்து புரியணும். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களை பண்ணிட்டு நீ வா. உன்னை மக்கள் வந்து நீ வந்ததுக்கப்புறம் உன்னை ஞாபகம் வச்சுருப்பாங்க. உன்னோட குடும்பத்தார் மட்டும் இல்லை, நீ இருந்த மாநிலம், நீ இருந்த நாடு, இந்த உலகம் எல்லாருமே வந்து உன்னை ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த பாட புத்தகத்தில் கூட உன்னை வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்கிறாரு. சரி, நானும் அதே மாதிரியே செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு வந்து நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நீ வந்து மறுபடியும் வந்து பிறந்து இதெல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உனக்கு நான் 3 ரகசியங்கள் சொல்கிறேன், இந்த ரகசியத்தை நீ பின்பற்றினா மட்டும்தான் உன்னால் வந்து இதையே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு ரகசியங்கள் என்னன்னு சொல்லுங்க கடவுளே அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. முதல் ரகசியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா முதல்ல நீ ஜெயிக்க வேண்டியது ஒருத்தர் இருக்கார். உனக்கு வந்து ஒரு எனிமி வந்து ஒருத்தர் இருக்கார். அந்த எனிமியை நீ ஜெயிக்கணும். இதுதான் வந்து முதல் படி. அந்த எனிமி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நீ தான் உனக்கான முதல் எதிரி. உன்னுடைய பயத்தை வந்து நீ ஜெயிக்கணும். உன்னுடைய கோழைத்தனத்தை வந்து ஜெயிக்கணும். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை வந்து ஜெயிக்கணும். ஸோ இது மாதிரி உன்னையே நீ வந்து ஜெயிக்க வேண்டியது இருக்கும். அது ஸோ இதுதான் வந்து முதல் படி. அடுத்த ரகசியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னை ஜெயிச்சிட்டீங்கன்னா தான் உனக்கு தெரியும் நீ என்ன சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து உனக்கு தெரியும். ஸோ அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஸோ முயற்சி எடுத்தல் அப்படிங்கிறத வந்து 2வது ரகசியம். இதை நீ பண்ணணும். முயற்சி எடுக்கணும். நம்ம எத்தனை பேர் வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம், இது பண்ணணும் அது பண்ணணும் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் என்னைக்காவது முயற்சி எடுத்துருப்போமா, அது செய்வோமான்னு சொல்லிட்டு காலை வந்து நம்மளை வந்து ஓட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம அதுக்குள்ளே சிக்கிட்டு அது வழியில் நம்ம போயிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட எண்ணத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி நம்ம எடுக்கவே மாட்டோம். ஸோ முயற்சி அப்படிங்கிறதா வந்து 2வது. 3வது என்ன அப்படின்னா விடாமுயற்சி. முயற்சி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த படிக்கட்டில் ஏறி பயணம். 3வது வந்து விடாமுயற்சியாக அந்த பயணத்தில் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இதுதான் வந்து நான் சொல்கிற 3 ரகசியங்கள். இதை நீ பின்பற்றணும். ஆனால் நீ மறுபடியும் வந்து பூமியில் பிறந்த உடனே நான் சொன்ன ரகசியம் எல்லாத்தையும் நீ மறந்துடுவேன். உனக்கு வந்து 20 வயசில் ஞாபகம் வரலாம், 30 வயசில் வரலாம், 40 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம். உனக்கு எப்போ வேணாலும் நான் சொன்ன ரகசியங்கள் உனக்கு மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ நீ வந்து சுதாரிச்சுக்கணும், நீ எந்திரிச்சுக்கணும். அது எந்திரிக்கலை அப்படின்னா உன்னால் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீ வந்து பூமியில் பிறந்ததுக்கப்புறம் உன் கூட 2 அசுரர்கள் இருப்பாங்க. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்குனே, உன்னுடைய வந்து நல்ல எண்ணங்களை வளரக்கூடாது அப்படின்ட்டு 2 அசுரர்கள் வந்து உன் கூடயே இருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பாங்க. அவங்கள நீ ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வந்தால் தான் நீ உன்னையும் ஜெயிக்க வேண்டியிருக்கும், இவங்க 2 பேரையும் ஜெயிக்க வேண்டியிருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மொபைல் ஃபோன், இன்னொன்று வந்து தொலைக்காட்சி. இது 2லையுமே நம்ம நேரம் போகிறதே தெரியாமல் வந்துட்டு அதுலேயே நம்ம மூழ்கி போயே இருக்கும். இது 2மே நம்ம கையிலையும் காலையிலையும் நம்ம மனசையும் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கோம், மொபைல் ஃபோனும் தொலைக்காட்சியும். ஸோ இந்த 2 அசுரர்களையும் நீ வந்து சமாளிக்க வேண்டும். ரகசியத்தை வந்து சொல்லி அனுப்புகிறாரு. நாம் எல்லாருமே அதுபோல் அந்த 2வது வாய்ப்பு பெற்று நம்ம பிறந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். இருக்கிறது ஒவ்வொரு செகண்டையும் நம்ம வந்து எப்படி வந்து பெட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ வந்து குட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருப்போம். ஸோ குட்டில் இருந்துட்டு குட்டுக்கு அப்புறம் என்னது பெட்டர், குட்டுக்கு அப்புறம் பெட்டருக்கு அப்புறம் பெஸ்ட். ஸோ நம்ம படிப்படியாக மேலே ஏறணும் அப்படின்னா இதுதான் இந்த கிராமரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ கரண்ட் லெவலில் இருந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம இந்த மாதிரி மொபைல் ஃபோன் தொலைக்காட்சி நம்ம வந்து எதனால நம்ம கட்டுப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற நம்ம உணர்ந்து செயல்பட்டோமே ஆனால் நம்மளுமே வந்துட்டு பல சாதனைகளை வந்து புரிய முடியும். நமக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு எப்பவுமே நினைக்க தேவையில்லை.